நமக்கு தான் சொல்லிட்டு இருக்காரு. பொதுவாகவே பகவத்கீதையை அர்ஜுனனை மையமாக வச்சு 5000 வருஷத்துக்கு முன்னால் சொன்னதெல்லாம் நமக்காக இன்னைக்கு சொன்னதுதான். அர்ஜுனன் பெரிய பக்தர், அவருக்கு எந்த சந்தேகமும் கிடையாது. ஆனால் ஒரு சூழ்நிலைகளை உருவாக்கினார். அந்த மாதிரி அப்படி ஒரு கேள்விகளை கேட்க வச்சதுனால தான் பகவத்கீதை கிடைச்சது. இன்னைக்கு இல்லை, இன்னும் லட்சக்கணக்கான வருஷம் ஆனாலும் வரக்கூடிய அத்தனை பேருக்கும் பொருந்துற மாதிரி தான் இந்த மாதிரி பகவானுடைய வார்த்தைகள். அழியா செல்வம் நான் என்னைக்கும் எப்பவும் பொருந்தும். இது வயசெல்லாம் கிடையாது. எத்தனை வயசானாலும் நமக்கு காது கேட்குற வரைக்கும் பகவத்கீதை கேட்கணும். இதே சுலபத்தை 50 வருஷம் இல்லை 10 வருஷம் கழிச்சு காது மட்டும் நல்லா கேட்டுச்சுன்னா கேட்டுகிட்டே இருக்கும். அதுதான் பகவத்கீதை பொறுத்தளவு. இப்போ இதில் என்ன சொல்லி, இதெல்லாம் ரொம்ப முக்கியம். இதில் சொல்லப்பட்ட விஷயங்கள் தான் அடிப்படை. இது பாகவத வரைக்கும் இது வந்துக்கிட்டே இருக்கும். இந்த விஷயங்கள் இந்த மனதையும் புலன்களையும் கட்டுப்படுத்தி பக்தியுடன் செயல்படும் தூய்மையான ஆத்மா அனைவருக்கும் பிரியமான. இப்போ நல்லா புரிஞ்சுக்கணும். நம்மளை எல்லாருக்கும் பிடிக்குமா சொல்லுங்க பாப்போம். எல்லாருக்கும் பிடிக்குமா? அது மாதிரி நம்மளுக்கு முடியாது. ரைட். ஆனால் இங்கே என்ன சொல்றாரு அடுத்து, அனைவரும் அவனுக்கு பிரியமானவர்கள். இது எப்படி சாத்தியம்? இப்போ திருக்குறள்ல ஒரு குறள் இருக்கு. கொல்லான் புலால் மறுத்தானை கைகூப்பி எல்லா உயிரும் தொழும் அப்படின்னு ஒரு திருக்குறள். இதுக்கு என்ன அர்த்தம்? யாராவது சொல்ல முடியுமா? சரி, பரவாயில்ல. கொல்லான் ஒரு உயிரையும் கொல்லாதவன், புலால் மறுத்தானை அசைவத்தையே சுத்தமாக சாப்பிடா. அப்ப கொல்லான் புலால் மறுத்தானை கைகூப்பி எல்லா உயிரும் தொழுங்கிறார். பாருங்க, அத்தனை எறும்புல இருந்து ஆடு மாடுல இருந்து எத்தனை மிருகங்களுக்கு அத்தனையும் அவரை தொழும் அப்படின்னு என்ன? உண்மையிலேயே நம்ம ஒரு உயிரையும் கொல்லாமலும் புலால் மறுத்தாலைய எல்லா உயிருமே நம்மகிட்ட பணிவா இருக்குமா? புரிஞ்சுட்டீங்களா? இது ஜீவராசிகளே. அப்ப மனிதர்கள் எப்படி இருப்பாங்க? அப்படித்தான் இருப்பாங்க. அதனாலதான் சத்து குணத்திலையும் இந்த மாதிரி நிலைக்கு பக்தர். அதனாலதான் இப்ப பக்தர் வெளிநாட்டுல உள்ள பக்தரா இருக்காங்க, யாருமே நமக்கு தெரியாது. அவங்க ஹரே கிருஷ்ணான்னு சொன்னாலும் இல்லை ஒரு நமஸ்காரம் செஞ்சாலும் நமக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். இல்லை ஒரு சன்னியாசி பார்த்தா நமக்கே வணங்க தோணும். எப்படி தோணுது? அவர்களுடைய மனதின் புலன்களை அடக்கி இந்த மாதிரி அனுஷ்டானம் கடைபிடிக்கிறதுனால நமக்கு அது பகவான் உள்ள இருந்து அப்படி பண்ண வைக்கிறார். அதனாலதான் இங்க சொல்லப்பட்டிருக்கு. அப்ப என்ன ஆகுது? இந்த மாதிரி செயல்படும்போது எல்லா ஜீவராசியும் நம்மளை நேசிக்குது. அதே மாதிரி நமக்கு அப்படி இருக்கிறவங்களுக்கு என்னன்னா யாரையுமே வெறுக்க தோணாது. சரி, அவர்கள் குணங்கள் அப்படிதான் விழுவுமே ஒழிய அவர்கள்ட்ட நம்ம பகையுமே. இது பக்தர்களுடைய குணமே அப்படித்தான். பக்தர்கள் எப்படின்னு நல்ல பக்தி வரும்போது நமக்கு பகையே இருக்காது. பகையே இல்லைன்னா இங்கே உள்ளத்துல நமக்கு பொறாமை இருக்காது, நோயே கிடையாது. முதல்ல பொறாமையின் கோபம் தான் நோய்க்கு அடிப்படை. நம்மள அறியாமலே இருக்கும். அது இன்னைக்கு இல்லைன்னு சொல்ல முடியாது, ஆனால் இருக்குமா, கொஞ்சமாக ஒட்டிட்டுமா. அது எந்த மாதிரி ஒரு சூழ்நிலை டப்புன்னு வந்துடும். அதுவே நமக்கு தான் எதிரடையாக அமையும். அப்ப அனைவரும் அவனுக்கு பிரியமானது. நம்ம பக்தியில் வளரும் போதே நம்ம புலன்களும் மனசும் அடங்கி நம்ம சிந்தனை பூரா இறைவனுடைய சிந்தனை வந்துடுது. இப்போ யாரை பார்த்தாலுமே சரி பகவானுடைய ஒரு அம்சம் தான் அவங்களும் அப்படிதான் நமக்கு தோணுமே. ஒரு நாயை பார்த்தா கூட நமக்கு அடிக்க தோணாது. சரி, அதுவும் பகவானுடைய ஒரு அம்சம் தானே உள்ள இருக்கு. அதனால தான் பகவத்கீதை அப்படி சொல்லியிருக்கு. அது இருக்கிற இடத்துல இருக்கு, அவ்வளோதான். அப்படித்தான் நமக்கு நேசிக்க தெரியும் இல்லையா? அப்போ நம்ம எல்லா உயிர்களும் நமக்கு பிரியமானதாயிரும். அதே மாதிரி அத்தகைய பக்தன் எப்போதும் செயலில் ஈடுபட்டுள்ள போதிலும் அத்தகைய மனிதன் பந்தப்படுவது. அப்படியாப்பட்ட பக்தர் எல்லா தொழிலும் செய்வார், எல்லா வேலையும் செய்வார். ஆனால் அந்த தொழிலால அவரை பந்தப்படுவதில்லை, அவரை மாட்டிக்கிறதே கிடையாது. அவர் செய்ய வேண்டிய விவசாயமோ இல்லை வியாபாரமோ எது வேணா செய்வார். எல்லாம் பகவான் கற்பனை சொல்லிட்டு அவர் முடிச்சு நிம்மதியாக படுத்து தூங்கிடுவார். இதே சாதாரண நாள் வேலை செய்யறதுக்கு எப்படி தெரியுமா? செஞ்சுட்டு நாளைக்கு என்ன ஆகும், அதில் என்ன லாபம், அதில் என்ன நஷ்டம், இப்படி ஆகும் இப்படி அப்படி குழப்பத்தில் வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம நாளைக்கு என்ன ஆகும், அதனால என்ன ஆகும், செய்த வேலை அத்தனையும் நம்ம இது விளைவுகளை சிந்திச்சுக்கிட்டே இருப்போம். அதில் நஷ்டம் வந்து பக்தன் எப்படி இருப்பான்? நேர்மையாக தன்னுடைய கடமைகளை தனக்கு பகவான் என்ன கொடுத்துருக்காரோ அதை செய்வான். அத்தனையும் பகவானுக்கு சமர்ப்பணம் நிம்மதி அவர் பொறுப்பில் விட்டுறது. இது வாழ்க்கையை சுலபமாக்கும், நமக்கு பந்தப்படவில்லை. இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இப்போ நம்ம ஊருக்கு போகிறோம், ட்ரெயினுக்கு போகிறோம், ரொம்ப நாள் 10 நாள் லக்கேஜ் நிறைய எடுத்துகிட்டு போகிறோம், சுமந்துட்டு போகிறோம். இங்கேருந்து சுமக்கிற வரைக்கும் தான் நமக்கு. ட்ரெயினில் ஏறி உட்காந்து தூக்கி கீழே அப்படியே அங்கே இல்லைன்னா அந்த டேபிளில் வச்சுட்டு நிம்மதியாக உட்காரம் இல்லையா?
அப்பவும் யாராவது நான் அப்படி தோல்லையே சுமந்து நிற்பாங்களா யாராவது? அதே மாதிரி தான் நம்மளுடைய சுமைகளை நாமளே சுமந்துக்கிட்டு இருக்க முடியாது. நம்ம செய்ய வேண்டிய வரைக்கும் கடமைகளை செய்யணும். நம்ம கடமையை செய்துட்டு பகவான்கிட்ட ஒப்படைச்சிடணும். ஒப்படைச்சிட்டா என்னாச்சா, இந்த சீட்டில் லக்கேஜ் இறக்கி நிம்மதியாக உட்கார மாதிரி. அப்போ பந்தப்பட மாட்டாங்க. நம்ம எல்லா வேலையும் செய்வோம். அதான் பக்தருக்கும் மற்றவங்களுக்கு அதான் வித்தியாசம். பக்தரும் எல்லா வேலையும் செய்வாங்க, ஆனால் அவங்களுடைய உணர்வு பூரா பகவான்கிட்ட இருக்கும். அவங்க வாழ்க்கை பொறுப்பு பூரா அங்கே ஒப்படைச்சிடுவாங்க. அப்போ பந்தப்படுவதில்லை அப்படின்னா சொல்லுவாங்க. கிருஷ்ண உணவில் அனைத்து உயிர்வாளிகளுக்கும் மிகவும் பிரியமானவன், அனைத்து உயிர்களும் அவனுக்கு பிரியமானது. அவனுக்கு கிருஷ்ண உணவினாலே சாத்தியமாகிறது. ஒரு மரத்தின் இலைகளையும் கிளைகளையும் அதிலிருந்து தனியாக பிரித்து பார்க்க இயலாதே போல் கிருஷ்ண உணவில் எந்த உயிரையும் ஆமாம், நம்ம எந்த உயிரையுமே கிருஷ்ணனிலிருந்து பிரித்து பார்க்க முடியாது. ஒரு மரம் இருக்கு, அதுல இலை இருக்கு, காய் இருக்கு, பூ இருக்கு, விழுது இருக்கு, இன்னும் ஆலமரம், எவ்வளவு விஷயங்கள் அதுல அப்படியே இருக்கு. அது மரத்திலிருந்து பிரிக்க முடியாது. அதே மாதிரிதான் ஒரு எறும்புல இருந்து அத்தனை